எல்லோருக்கும் வணக்கம். போன பதிவில் நாம் இறைவனவரை பார்த்தவர்கள் உண்டா, அவர்களை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னு சொல்கிறத பற்றி பேசணும். அதில் சித்தர்களும் ஞானிகளும் இறைவனை பார்த்தவர்கள், அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பக்தர்கள்கிட்ட அவங்க அணுகும் முறையை வச்சு ஆசி கொடுக்கும் முறையை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்தோம். அவர்கள் ஃப்யூச்சர் நடக்க போகிறதையும் தெரிந்தவர்கள், ஆனால் அதை சூக்ஷமாக நமக்கு உணர்த்துவார்கள் அப்படின்னு சொல்லி 2-3 அனுபவத்தை நான் சொல்லியிருந்தேன். இதை தொடர்ந்து என் நண்பர்கள் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, மித்தவங்களோட அனுபவத்தெல்லாம் சொல்கிறியே, உனக்குன்ட்டு எந்த அனுபவமும் இல்லையா, பர்சனலாக எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் ஆஃபீஸில் இறைவன் அருளின இதெல்லாம் அனுபவம்லாம் உண்டு. நான் கஷ்டப்பட்ட போது அதை பற்றி ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா என்னை முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குமேன்னு. ஆனால் பின்னாடி என்ன தோணுச்சுன்னா, இது இறைவன் நடத்திய லீலை அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருப்பார். அதனால் தவறில்லைன்னு தோணிடுது. அதனால் இந்த நிகழ்ச்சியை மட்டும் சொல்கிறேன். அதில் இன்வால்வ் ஆன பேர்களை எல்லாம் நான் எதையும் சொல்ல விரும்பலை. சரி, இப்போ நான் நிகழ்ச்சிக்குள்ளே நேராக போகிறேன். இது நான் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனேன் 2016 அப்படிங்கிறது நிறைய பேர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியானது நடந்தது 95லேருந்து 2000க்குள்ளே, ஒரு அறத்தாழ 25 வருஷம் ஆகிடுச்சுன்னு, 25-27 வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நான் பணிபுரிந்த இடத்துல பல்வேறு ஃபேக்ட்ரிகளுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போது ஒரு குழுவாக போவோம், மேலதிகாரியும் கூட வருவார். அவங்களோட போய் சில ஆய்வுகளை எல்லாம் செய்யும்போது சில தவறுகள்லாம் தெரியும். அப்படி போன ஒரு கம்பெனியில் தவறுகள் செய்திருந்து தெரிஞ்சு, அதனால் அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ஆக்சுவலாக 1 மாதம் 2-3 மாதம் நடந்தது. நடக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் அட்வான்ஸ் ஸ்டேஜில் முடிய போகிற சமயத்தில் டக்குன்னு என்ன ஆகிடுச்சுன்னா, மேலதிகாரிக்கு தோணுச்சு, சில டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ என்னையும் என் குழுவில் இருந்த சில பேர்களையும் கூப்பிட்டு, போய் நீங்கள் போய் இந்த கம்பெனிலேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நாங்கள் போய் அதை எடுத்தோம். எடுத்து அந்த அசஸி கொடுத்தாரு. கொடுக்கும்போது நான் ஒரே ஒரு தப்பு பண்ணேன். என்னென்னா, அக்னாலஜ்மெண்ட் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் திரும்ப கொண்டு வந்து அந்த மேலதிகாரிகிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்துட்டேன், டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஆகிடுத்து, எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு அந்த கேஸ் பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் நான் மறந்துட்டேன், வேறு செக்ஷனுக்கு மாற்றலாகி போயிட்டேன். அப்புறம் 2-3 வருஷம் கழித்து மதுரைக்கு மாற்றலாகி போனேன். மதுரையில் ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்பி சென்னைக்கு மறுபடியும் 2 வருஷம் ஆயிடுத்து. அப்போ ஏறத்தாழ 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் 2007 சமயத்தில் 8 சமயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு மெமோ வருது. என்னென்னா, நீ இந்த கம்பெனிக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு விசிட் பண்ணி அங்கே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், இதோ உன் கையெழுத்து இருக்குது, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே வச்சுருக்க, அதை நீ உடனே ப்ரொடியூஸ் பண்ணணும், அது தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் போய் மேலதிகாரி சொன்னதின் பேரில் போய் வாங்கிட்டு வந்து அதை கொடுத்துட்டு அது மேலதிகாரிக்கு கொடுத்தாச்சு, அதோட மறந்துடுது. அதை போய் நான் இப்போ எங்கே தேடுவேன்? அதை மேலதிகாரிகிட்ட கொடுத்ததுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்க முடியும்? அதுவும் முடியாது. இதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸு நிறைய ரீஆர்கனைசேஷன் ஆகிடுது. புதுசாக ஒரு கமிஷன் ரேட்டே வந்துடுது. பழைய ஆஃபீஸ் பூரா மாறி, பழைய செக்ஷன்லாம் இடம் மாறி, பல முறை மாறி செக்ஷன்ஸில் ரெக்கார்ட்ஸ்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. எங்கே இருக்குது யாருக்கு எதுவுமே தெரியாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன செய்யறது? ஒன்றும் தெரியாமல், ஐயோ என்னது, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, நான் 90கள்லேருந்து ரெகுலராக புட்டபர்த்தி சர்வீஸுக்கு போவேன். திருப்பதி சர்வீஸுக்கும் போயிருக்கேன், புட்டபர்த்தி சர்வீஸுக்கும் போயிருக்கேன். புட்டபர்த்தி சர்வீஸுக்கு வருஷத்துக்கு 2 தடவை வரும். ஒன்று மே மாதம் வரும், அப்புறம் அக்டோபர் மாதத்தில் வரும். ஏதோ ஒரு டயத்தில் போக வேண்டியதாக இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து. அந்த தடவை என்ன ஆகிடுச்சுன்னா, இது நடந்தது ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில், 2க்கும் இல்லாமல் நடுப்பற டயத்தில் வந்திருக்கு. அந்த சமயத்தில் அப்படி புட்டபர்த்தியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இம்மிடியேட்டாக ஒரு 3-4 பேர் எங்களுக்கு தேவையாக இருக்குது சர்வீஸுக்கு, உடனே அனுப்புங்க அப்படின்னு எனக்கு என்னோடய சமிதியில் இருந்த கன்வீனர் நீங்கள் தயவு செஞ்சு போங்க, அவசியம் தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது, அவர்கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எனக்கு இது மாதிரி ஆஃபீஸில் ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி, ஒரு நிமிஷம் யோசித்தேன், சுவாமி முன்னாடி உட்காந்து யோசித்தேன்.
சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகலாம், போயிட்டு வரலாம், பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புட்டபர்த்தி சர்வீஸுக்கு போயிட்டேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்காம போய் புட்டபர்த்தி சர்வீஸில் ஒரு வாரம் சர்வீஸ் பண்ணேன். பண்ணிட்டு திரும்பி வரேன். திரும்பி வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது தயக்கமா இருக்கு. என்ன ஆகுமோ தெரியல. எனக்கு சஸ்பென்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? என்ன ஏது? பதிலும் குடுக்கல, ஒண்ணும் குடுக்கல. என்னடா ஆகப்போகுதுன்னு நினைச்சுட்டு ஆஃபீஸுக்குள்ள போறேன். போனவுனே கேட்டேன், "சார் இதுக்கு நான் எங்க பதில் குடுக்கணும்? என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த அட்ஜுடிகேஷன்ங்கிற செக்ஷன்ல இந்த கேஸ் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போய் பார்த்தா, என்னோட நண்பர் ஒருத்தரு இருந்தாரு. அவர் தான் வந்து அதுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. அவர்கிட்ட பார்த்து கேட்டேன். சார் இந்த மாரி எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்களே, அது என்ன ஆயிடுத்து? அப்படின்னு கேட்டேன். அதுவா? அத பத்தி நீ கவலைப்படாத. அதெல்லாம் மறந்துடு. ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. எல்லாம் போயாச்சு அப்படின்னாங்க. என்னங்க? என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியல. மெமோ இஷ்யூ பண்ணி அது பெண்டிங்கா இருக்கு. அத பத்தி கவலைப்படாதங்கிறேனே. அத இக்னோர் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் டீட்டெயில்ஸ் அவர்ட்ட கேட்டேன். எப்படி ஆச்சு என்னன்னு? ஐயா நீங்க வந்து அட்ஜுடிகேஷனுக்காக போய் அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா 10 வருஷத்துக்கு முன்னாடி? அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து அட்ஜுடிகேட் ஆகி, அப்பீலுக்கு போய், ட்ரிபியூனல்ல போய், ட்ரிபியூனல்லயும் உங்களுக்கு எகென்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் வந்து, ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்ல வந்து மறுபடியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, திரும்ப வந்து கமிஷனர் ஐயா அத வந்து ரெவ்யூ பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு. ரெவ்யூ பண்ணணுன்ட்டு வரும்போது தான் அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி உங்களோட அக்னாலஜ்மெண்ட் குடுத்து கேட்டாங்க. நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் பார்த்த உடனே தெரிஞ்சது, உன்னோட நிலைமை எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. இந்த சமயத்துல இந்த ஆஃபீஸ்ல நடக்கிற காரியமா இது? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனிலேருந்து வந்தவங்க வந்து அப்பியரன்ஸ்க்காக வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நான் நாசூக்கா சொன்னேன். ஐயா நான் கேஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமயே நீங்க வந்து கேஸ நடத்த முடியும். அதுல இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு பக்குவமா சொல்லி புரிய வச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கமிஷனர்கிட்ட போய் சொன்னேன். சார் இந்த மாரி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமயே நம்ம இந்த கேஸ முடிச்சிட முடியும் சார். அவங்க கிட்டயும் பேசிட்டேன். அது அவசியம் இல்லை. இரலவன்ட் இப்போ. அதனால தேவையில்ல. அத அவங்க இன்சிஸ்ட் பண்ணவில்லை. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே சொல்லியிருக்காரு, இந்த கேஸ கவனிச்ச அதிகாரி வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சார். நல்ல மாதிரி அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படின்னு சொல்லி என்ன பத்தின நல்ல எண்ணத்தையும் கமிஷனரோட மனசுல உருவாக்கிட்டாரு. ஸோ அதனால கமிஷனர் வந்து சரி ரைட்டு இது இல்லாம பண்ணிடலாம், அத விட்டுரு, மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கேஸ அதோட முடிச்சாச்சு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. யூ கேன் கோ அஹெட் வித் யுவர் வொர்க் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு என் நண்பர். நண்பர் இப்படி சொன்ன உடனே எனக்கு கண்லேருந்து அப்படியே ஜலமா கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாரே! அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். என்னால இருப்பு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் ஒரு 1 வாரத்தில திரும்ப மறுபடியும் லீவ்ல அன்னைக்கு புட்டபர்த்திக்கு கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போயிட்டு சுவாமியோட தரிசனத்துக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன். சுவாமி தூரத்துலேருந்து வர்றாரு. நான் சுவாமிகிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு தகுதி அடைந்தவனும் கிடையாதுங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும். நான் சாதாரண ஒரு டிவோட்டி. அப்ப தூரத்துலேருந்து இருக்கும்போது சுவாமி என்ன ஒரே 1 செகண்ட் இப்படி திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாரு. சுவாமி பண்ண ஒரு ஸ்மைல், அதுல எனக்கு எல்லா விவரமும் தெரிய வந்தது. என்ன சுவாமி என்ன சொன்னாருன்னா, "ஏன்டா புட்டபர்த்திக்கு அ எனக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நீ வந்தியா? உனக்காக நான் வந்தேனா? அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? என்னோட லீலையோட அர்த்தமே உனக்கு புரியலையா? ம். ஓ! நீங்கலாம் சர்வீஸ் பண்ணி தான் சுவாமிக்கு சர்வீஸுங்கிறது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உலகத்தையே காக்கின்ற கடவுளுக்கு அ நீங்க சர்வீஸ் பண்ணா தான் நீங்க இல்லைன்னா கூட எப்படி பண்ணிக்குவீங்கங்கிறது எனக்கு தெரியுமப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு வந்த ப்ராப்ளம் ஆனது எனக்கு தெரியும். அதனால தான் வந்து அங்கிருந்து உன்ன இந்த ப்ராப்ளத்துலருந்து உன்ன காப்பாத்துறதுக்கு 2, 3 வேலைய செஞ்சாகணும். ஒண்ணு உனக்கோ ஈகோ அதிகம். நான் உன்ன அங்க சர்வீஸுக்கு கூப்பிடலைன்னா என்ன ஆயிருக்கும்? நீ கமிஷனர்ட்ட போய் உன்னோட ஈகோவோட பேசியிருப்ப. கமிஷனருக்கு உன்ன விட பெரிய ஈகோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அப்ப 2 ஈகோவும் கிளாஷ் ஆகும்போது எது நிக்கும்? மேல நிக்கும். அவரோட ஈகோ நிக்கும். உன்னோட ஈகோ அடிஞ்சிரும். அப்போ என்ன ஆயிடும்? உனக்கு கெடுதல் தான் நினைக்கும். அதனால இதுலருந்து காப்பாத்துறதுக்கு வழி என்ன? முதல்ல அந்த சீன விட்டு உன்ன வெளியில அனுப்பிச்சாகணும். நான் புட்டபர்த்திக்கு அழிச்சுட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்? உன் சார்புல உதவி செய்யறதுக்கு ஒருத்தர அனுப்பணும். அதுக்கு தான் அந்த செக்ஷன்ல அந்த நண்பர் இருந்தாரு. அவர் வந்து உன்ன பத்தி முழுமையா தெரிஞ்சவரு.
அவர் வந்து அசசிக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கினவர். அவர் அசசிக்கிட்ட பக்குவமாக சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்சீஸ் பண்ணாதபடிக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அதே மாதிரி கமிஷனர்கிட்ட வந்து அவருக்கு நல்ல பேர் உண்டு. அவர்கிட்ட கமிஷனர்கிட்டையும் போய் சொல்லி உன்னை பற்றின நல்ல அபிப்பிராயத்தை சொன்னதுனால கமிஷனரும் மேலே இன்சிஸ்ட் பண்ணு. கமிஷனர் இன்சிஸ்ட் பண்ண நினைச்சிருந்தா நிச்சயமாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம் டாக்குமெண்ட்ஸுக்கு. பட் பண்ணாமல் வச்சுட்டாரு. ஸோ மொத்தத்தில் உனக்கு வந்த ப்ராப்ளம் பூரா சால்வ் ஆகிடுது. நான் செய்யக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய லீலைகளை புரிஞ்சுக்கிறது இந்த பூமியில் யாராலையும் முடியாது. நீ கண்ணுக்கு தெரிஞ்சது சில லீலைகள் இருக்கா, கண்ணுக்கு தெரியாது நிறையா இருக்கலாம். ஒருத்தனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் உதவி செஞ்சுருக்கேன்னு நினச்சிருக்கியா? இந்த மாதிரி நிறைய பேர் சர்வீஸ்க்காக வராங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் சர்வீஸ் உதவி செய்கிறேங்கிறது யாருக்குமே புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு அப்போ தெரிஞ்சுது. இப்போ கடைசியாக கடவுள்கிட்ட நம்ம சர்வீஸுக்கு போகும்போது ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமி நான் உனக்கு வரேன், எனக்கு நீ இதை செய். இது வியாபாரம் அல்ல. சர்வீஸுங்கிறது வியாபாரம் இல்லை. நான் உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய் அப்படின்னு செஞ்சால் இந்த சர்வீஸோட நோக்கமே அடிபட்டு போயிடுது. அப்படி செய்யவே செய்யாதீங்க. ரெண்டாவது இன்னொன்று தோணுச்சு எனக்கு சுவாமி எனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். நான் பண்ணின இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், ஆத்திரப்பட்டிருக்கேன். இப்படிலாம் இருக்கிற எனக்கு சுவாமி எனக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மகா பெரியவா அருமையான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, தகுதியை பார்த்து தான் கடவுள் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாருன்னா ஒருவேளை சோறு கூட உனக்கு கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ நல்ல வழிபடணும், தன்னோட குழந்தைக்கு நல்ல வழிபட்டு சித்த சுத்தியாகி தன்னை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட எண்ணமாக இருக்க முடியும். கருணையே உருவானவர், அவர் அந்த தகுதியெல்லாம் பார்ப்பதே இல்லை உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த நிகழ்ச்சியிலேருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, சர்வீஸுக்கு போகணும் அப்படின்னு நீ முடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த கடவுள்கிட்ட வேணாலும் போங்க. இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, இயேசுநாதராக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாவாக இருந்தாலும் எந்த கோயிலுக்கோ மாஸ்க்கோ அல்லது எங்கே வேணாலும் சர்வீஸ் போங்க. போகும்போது முதல்ல இருக்கிறதுனா ஈகோங்கிறத எடுத்து வெளியில் வச்சுருங்க. அதை அணிந்து கொண்டு செல்லவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது அங்கே சர்வீஸுக்குன்னு போகும்போது கண்டிஷன்ஸ் எல்லாம் போடாதீங்க. எனக்கு வந்து நான் இந்த பதவியிலேருந்து எனக்கு இந்த ரூம் வேணும், எனக்கு இந்த வசதிகள்லாம் வேணும், அந்த மாதிரி எதிர்பார்த்து இப்போ கண்டிஷன்ஸோடு பண்ணுற அப்படின்னா சர்வீஸே அல்ல. அங்கே கொடுக்குறத வச்சு இருக்கக்கூடிய வசதிகளை வச்சு சர்வீஸ் செய்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணுங்க. உங்களோட சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கலாம், உங்களோட ரேங்க்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், அதெல்லாம் அங்கே வந்து பெரிய பொருட்டே அல்ல. இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம். நீங்கள் கொடுத்த வேலையை தான் செய்யணும். நிறைய நேரத்தில் நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட திட்டு கூட வாங்க வேண்டியதாக இருக்கலாம். நீங்கள் அதிகாரியாக இருக்கும்போது ஆஃபீஸில் 4 பேரை திட்டுவீங்க, ஆனால் அங்கே நீங்கள் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும், எதுக்கும் வந்து இதாகிக்க கூடாது நீங்கள். அப்புறம் வந்து அந்த சர்வீஸில் இருக்கும்போது ஒரு யாகம் மாதிரி தவம் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் செல்ஃபோன்லாம் அனாவசியமாக செல்ஃபோன் பார்க்காதீங்க. கம்யூனிகேஷனை தான் பார்க்க வேண்டியதான். மித்தபடி இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூடியூபு இதெல்லாம் எதையும் பார்க்காதீங்க. அப்புறம் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்காதீங்க. சிகரெட்டெல்லாம் குடிக்காதீங்க. ட்ரிங்க்ஸு இந்த கெட்ட சிந்தனைகள் எதையுமே வச்சுக்காதீங்க. அப்புறம் அங்கே கொடுக்குற சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்றது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வெளியில் எனக்கு இது சாப்பிட்டா தான் வசதியாக இருக்கும், நல்லா இருக்கும், மசாலாவோட சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எளிய ஃபுட்டு தான் அங்கே கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடியும் க்ளீன் ஆகும். அதே சர்வீஸுங்கிறது சித்தத்தை வந்து சுத்தியாக்கும். இந்த சித்த சேவையோட முழுமையானது எப்போ ஆகுதுன்னா சித்த சுத்தி ஆகணும், ஈகோ அழியணும். அப்படி ஆனால் தான் சர்வீஸுங்கிறதுக்கு முழு அர்த்தமானது கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் வெர்டிக்ட்டு சுவாமி சொன்னது. அதனால் இந்த போஸ்ட்டை பார்க்குற யாராவது ஒருத்தர் சர்வீஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் போகிறாப்படி இருந்து இதையெல்லாம் மனசில் கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே இந்த போஸ்டோட ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.